அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் கீதா சாண்டிங் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. என்னிடத்தில் போன வருஷம் கற்றுருந்த 2 குழந்தைகளும் தமிழ்நாட்டிலேயே முதல் பரிசையும் 3வது பரிசையும் வாங்கியிருந்தா. அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நான் உங்ககிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்க ஆசைப்பட்றேன். உங்களோட குழந்தைகளுக்கு அந்த மாதிரிக்கா கற்றுக்கணும், இந்த போட்டிக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் நீங்கள் என்னோடய வீட்டிலையே சொல்லித்தரேன். என் ஃபோன் நம்பர் தரேன், என் வீட்டிலையே சொல்லித்தரேன். உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் சேர்த்து நல்ல முதல் பரிசு வாங்கி வச்சு மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். பெரியவர்களுக்கெல்லாம் சொல்லித்தரணுன்னாலும் சொல்லித்தரேன். குழந்தைகளோட அம்மா அப்பாவுக்கு லேடிஸ் கிளாஸ் எல்லாம் தான் நடத்தின்னு இருக்கேன். அதனால் பெரியவெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் என்ன ஸ்தோத்திரங்கள் வேணும், என்ன பாட்டுகள் வேணுங்கிறத நீங்கள் ஒரு குரூப்பாக நீங்கள் தீர்மானிச்சுட்டு நீங்கள் கேட்டுங்களானாக்கா நான் சொல்லித்தர முடியும். இல்லை சின்ன சின்ன அஷ்டகங்கள், சின்ன சின்ன ஸ்லோகங்கள், குட்டி குட்டி பாடல்கள், சின்ன சின்ன பக்தி பாடல்கள், இல்லை மந்திரங்கள், சின்ன ஸ்லோகங்கள், இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். உங்கள் எல்லாருக்குமே எல்லா ஸ்லோகம் பாட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஸ்லோகங்கள் பாடல்கள் வேணும், இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் என்னையே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னால் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியும். நான் 25 வருஷமாக லேடிஸ் கிளாஸு அப்புறம் குழந்தைகள் கிளாஸு எல்லாம் நடத்தின்னு இருக்கேன். வருஷமும் குழந்தைகளை கீதா காம்படிஷன்லாம் முடிச்சுட்டுருக்கேன். அதனால் இந்த சமயத்தில் அதை நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பாட்டு சொல்லித்தரங்களான்னு ஃபோன்லேயே நிறைய பேர் கேட்குறா, செல்லுலேயே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறா. எனக்கு எல்லாருக்கும் பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசை தான். நீங்களாம் என்னோடய வீட்டுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் என்னோடய ஆற்றுல தான், என்னோடய வீட்டில் தான் கற்றுக்கிறா. அதனால் அந்த மாதிரி கற்றுக்கலாமே அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஆசையாக இருக்குது. எனக்கு குடும்பமே இடமே ஒரு நல்ல ஒரு கோவில் மாதிரி ஒரு கலகலப்பாகவும் சந்தோஷங்களாகவும் நல்ல சோகங்களாலே நிறைஞ்சிருக்கும். அதோட இங்கே கற்றுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மறுபடியும் ஒரு ஸ்கூல் போகிற மாதிரியான ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும் நமக்கு. நம்ம பள்ளி வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரியா கொஞ்சம் நேரம் பொழுது ஒரு 1 ஹவர் தான், ஒரு 1 ஹவர் தான் இங்கே கற்றுக்க போகிறது. அப்படி கற்றுக்கிற சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பல ஃப்ரெண்ட்ஸுகளும் கிடைப்பா, நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் குரூப்பாக நம்ம பாடுறதும் நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் அவர்களுக்கு வீட்டில் ஒரு சில நன்மைகள் நடக்கணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நடந்திருக்கு. நான் கிளாஸ் நடத்தி எங்களோட குரூப்பில் எல்லாருக்குமே எல்லா நன்மைகளும் எனக்கும் சேர்த்து தான் நிறையவே நடந்துருக்கு, இன்னுமே நடக்கிறது. அதனால் இது வீடு தான், ஒரு ஆந்தான் வீடு தான். அதனால் எந்த விதமான கூச்சமோ பயமோ கிளாஸோ இதுவோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான்லாம் அவங்க அம்மா மாதிரி தான். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இங்கே தாராளமாக லேடிஸுக்கும் கற்றுக்கலாம், குழந்தைகளும் கற்றுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நான் இதில் தெரிவிக்கிறேன். ஆன்லைனில் சொல்லித்தருது அப்படி இப்படின்னா எனக்கு அது எப்படின்றது எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தெரியல. 2வது ஃபோன் எங்கள் இடத்துல எல்லாருக்கும் ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதனால் குழந்தைகளும் யூஸ் பண்ணணும், குழந்தைகளுக்கும் ஸ்கூல் பாடங்கள் அது இதெல்லாம் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன். அதனால் இந்த ஃபோன் வச்சு இந்த டயத்தில் அப்படிங்கிற மாதிரி என்னால் அதை சொல்லிக் கொடுக்க முடியலைன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் வீட்டுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். வீட்டுக்கு கற்றுக்கிறதுன்னு டைம் எந்த நாள் அப்படின்னா சாட்டர்டேவும் சண்டேவும் பகல் 11லேருந்து 12 வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் தான் லேடிஸும் வரா, அந்த நேரத்தில் தான் குழந்தைகளும் வரா.
அதனால் இப்போ குழந்தைகளுக்கு பகவத்கீதைக்கோசரம் குழந்தைகளுக்கு இந்த டயத்தை நான் ஒதுக்கியிருக்கேன். மற்ற நாட்களில் 11 to 12 லேடிஸ் கிளாஸும் நடக்கிறது. அதனால் உங்கள் சௌகரிய பிரகாரம் நீங்கள் எல்லோரும் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுக்கலாமாடி, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் கற்றுக்கலாமாடி, நம்ம சௌந்தரலஹரி கற்றுக்கலாமாடி, இல்லை நம்ம சின்ன சின்ன லக்ஷ்மி ஸ்தோத்திரம் லக்ஷ்மி பாடல்கள்லாம் கற்றுக்கலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் கேட்டால் எது வேணாலும் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் எந்த விதமான கூச்சமோ எந்த விதமான மாமி என்ன சொல்வாளோ எப்படி சொல்லி தருவாளோ நம்மளுக்கு ராகம் வராதோ பாடல் இதனால எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக ஜாலியாக சந்தோஷமாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். எனக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்குறங்கோ, இன்னும் கூட நிறைய பேர் பார்க்குறங்கோ. ஆனால் சில பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறத மறந்து போயிருங்க. அதனால் நிறைய பேர் பார்க்குறங்கோ அப்படிங்கிறது நிறைய வியூஸ் இருக்குது. நான் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த அளவுக்கு வரல. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரியா? இந்த அம்மாவுக்கு நீங்கள் தானே குழந்தைங்க இல்லையா? எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கா. பெரிய பெரிய குழந்தைகள் தான், கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளாக இருக்கிறவங்க. இருந்தாலும் எல்லோரும் எனக்கு குழந்தைகள் தான். எனக்கு அம்மாவாக இருக்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் குழந்தைகளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். சரியா? அதனால் நீங்களாம் வீட்டுக்கு வந்து கற்றுக்குவோ. இதில் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். 9941391082. நான் இருக்கிற அஷ்டலட்சுமி நகர், மதுரவாயி, சென்னை. டோர் நம்பர் 104. சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கேன். ஒரு குட்டி சிவன் கோவில் இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பாமனா அப்பார்ட்மெண்ட்னு பேர். இதில் 6 கொடுத்தனங்கள் இருக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கு. சரியா? அதனால் உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா தாராளமாக இந்த அம்மாக்கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஃபீஸும் உண்டு. அப்போ தானே எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்களுக்கு வரத்துக்கு ஃபீஸ் கொடுத்துட்டோமே போய் கற்றுக்கணுமேனு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக ஃபீஸ் வச்சுருக்கேன். நிறைய ஃபீஸ் எல்லாம் கிடையாது. உங்களால் கொடுக்க முடிஞ்ச ஃபீஸ் தான். சரியா? எனங்களா எல்லோரும் பாடி தள்ளிடலாம். சரியா? காடு தானே கேட்க போகிறோம். சும்மா சொன்னேன், நல்லா தான் பாடுவோம் நம்ம. சரியா? இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இந்த இறைவன் இறங்கியிருந்தால் நமக்கு என்ன பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்க போகிறது? எல்லாம் தூள் தூள். சரியா?